எல்லாருமே வந்து கரெக்டா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டா அந்த பயிற்சி எடுத்து வந்து சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. பல பேரும் பலவிதமா புரிஞ்சுப்பாங்க. பொதுமக்களாகிய நாமளே வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் எவ்வளவு தெளிவுகள் கொடுத்தாலும் இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ஆதாருக்கு பதிலாவே நான் வேற நம்பரை கொடுத்துட்டேன், இந்த இடத்துல என் அப்பா பேருக்கு பதிலாக என் கணவர் பேரை கொடுத்துட்டேன், இதுல தப்பு மாத்தி எழுத முடியுமா, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்னமும் சந்தேகங்கள் பிழைகள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த எஸ்ஐஆர்ல. அப்படி இருக்கும்போது இந்த எல்லா பிஎல்ஓக்களும் எப்படி வந்து சரியான முறையில் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து மக்கள்கிட்ட சொல்லி அதை சரியா பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. என்னன்னா இந்த நம்ம அந்த எஸ்ஐஆர்ல வந்து நம்மளுடைய டீடைல்ஸ் கொடுத்து அதாவது ப்ரீ பிரிண்ட் ஆகி வந்திருக்கிறதுல நம்ம கேட்கக்கூடிய அந்த தகவல்களை முதல் கட்டத்தில் கொடுக்குறோம். ரெண்டாவது லெஃப்ட் கட்டத்தில் வந்து கடைசி எஸ்ஐஆர்ல நம்மளுடைய தகவல்கள் இருந்தா அதை கொடுக்க போறோம். இல்லை அப்படின்னா நம்ம தாய் தந்தையருடைய அல்லது தாத்தா பாட்டியருடைய இது வந்து லாஸ்ட் எஸ்ஐஆர்ல இருந்துச்சுன்னா ரைட் சைட்ல கொடுக்க